சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி, தோசை, இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ் காடை முட்டை ரோஸ்ட். செம சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இது பண்ணுறதுக்கு காடை முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோழி முட்டையில் கூட செய்யலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே போன பிறகு 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவுடைய பச்சை வாடை எல்லாமே போகணும். இப்போ இதில் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான கிரேவியாக ரெடி பண்ணிக்கிறேன். இதில் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ஒரு ஹோட்டல் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிரேவி இந்த அளவுக்கு திக்காகி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டையை சேர்த்துட்டு ஃபைனலாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். செம சூப்பராக இருக்கும். மெயினாக அந்த பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கிரேவியை நான் நைட்டு பசியாரத்துக்கு தான் பண்ணியிருந்தேன். சப்பாத்தி போட்டிருந்தேன் வீட்டில். ஸோ அதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் என்னோடய லாங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இது மாதிரி சப்பாத்தி பரோட்டா எல்லாம் போடும்போது ஏதாவது ஒரு ஸ்வீட் கட்டாயமாக செய்வேன். ஃபிர்னி மோஸ்ட்லி பண்ணுவேன். நான் இன்றைக்கி இந்த சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காயம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பிரசவ லேகியம்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லேயுமே செய்வாங்க, பட் எங்கள் ஊரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இதில் நிறைய பாதாம், அப்புறம் தேன், கருப்பட்டி, கல்கண்டு, நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் போட்டு செய்வாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியானது. இதோட டேஸ்ட் ஒரு ஹல்வா மாதிரி இருக்கும். சும்மாவே எடுத்து சாப்பிடலாம். பட் ஒரு சில இடங்களில் ரொம்ப மருந்தெல்லாம் நிறைய சேர்த்து சாப்பிடவே முடியாது. பட் இது அந்த மாதிரி இருக்காது. சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிரசவ லேகியம் உங்களுக்கு வேணும்னா நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே நல்ல சுத்தமான முறையில் செஞ்சு சேல் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்பட்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.